வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. இன்றைக்கு ஒரு பெரிய நடிகரின் திரைப்படம் வெளியாகிறது என்றால் படம் திரையரங்கில் முதல் காட்சி காணும் முன்பு தொலைக்காட்சி உலகம் விழித்துக் கொண்டு விடுகின்றது. அதிகாலை முதலே சிறப்பு நிகழ்ச்சிகள், படத்தின் கதாநாயகனின் பழைய படங்களில் இருந்து காட்சிகள், ரசிகர்களின் கொண்டாட்டங்கள், திரையரங்குகளுக்கு முன்பாக குவிந்திருக்கும் கூட்டங்கள். படம் எப்படி இருக்கும்? நடிகரின் முந்தைய சாதனையை முறியடிக்குமா? முதல் நாள் வசூல் எவ்வளவு? ரசிகர்களின் எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செய்யுமா என்று ஒன்றல்ல இரண்டல்ல நாள் முழுவதும் விவாதங்கள். ஒரு சேனலில் விமர்சனம் செய்பவர்கள், இன்னொரு சேனலில் ரசிகர்கள், மற்றொரு சேனலில் திரையுலக பிரபலங்கள். சமூக ஊடகங்களின் கருத்துக்கள் கூட நேரடியாக தொலைக்காட்சியில் காட்டப்படும். படத்தின் முதல் காட்சி முடிவதற்குள் முதல் விமர்சனம் என்ற பெயரில் விவாதம் தொடங்கிவிடும். இன்றைய இந்த ஊடக உலகத்தை ஒரு கணம் 1979க்கு கொண்டு போய் பாருங்கள். ஜனவரி 27, 1979. திரையுலகமே ஆவலுடன் காத்திருக்கும் ஒரு நாள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 200வது திரைப்படமான திரிசூலம் வெளியாகும் நாள். அன்றைய உலகத்தில் இன்றைய 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சிகளும், தொடர்ச்சியான திரைப்பட சேனல்களும், சமூக ஊடகங்களும், இணையமும் இருந்திருந்தால் அந்த ஒரு நாளில் தமிழகத்தின் தொலைக்காட்சி திரைகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். ஒருவேளை அந்த நாளில் செய்தி தொலைக்காட்சிகளின் கீழ்ப்பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே வரி நடிகர் திலகத்தின் 200வது திரைப்படம் இன்று பிரம்மாண்டமான வெளியீடு என்பதாகத்தான் இருந்திருக்கும். இப்போது படிப்படியாக அந்த நாள் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அதிகாலை 4 மணி, சென்னை முதல் மதுரை வரை, கோவை முதல் திருச்சி வரை திரையரங்குகளுக்கு வெளியே ரசிகர்கள் திரண்டிருப்பார்கள். சிலர் இரவு முழுவதும் காத்திருப்பார்கள். திரையரங்குகளின் முன்பாக பெரிய பதாகைகள், மாலைகள், பாலாபிஷேகம், பட்டாசுகள், மேளதாளங்கள். 200 என்ற எண்ணிக்கை எங்கும் தெரிந்திருக்கும். ஆனால் தொலைக்காட்சி நிருபர்கள் அந்த கூட்டத்தின் நடுவே நின்று கொண்டு நடிகர் திலகத்தின் 200வது படத்தை பார்க்க நீங்கள் ஏன் இவ்வளவு ஆவலாக இருக்கிறீர்கள் என்று ரசிகர்களிடம் கேட்பார். ஒருவர் அவர் 3 வேடங்களில் நடித்திருக்கிறார் என்பார். இன்னொருவர் 200வது படம் என்பது எங்களுக்கு திருவிழா என்பார். இன்னொருவர் சிவாஜி நடிக்கிறார் என்றால் கதை என்ன என்று கேட்கவே வேண்டாம், திரையில் அவர் எப்படி நடிக்கிறார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்வார். கேமரா அந்த ரசிகனின் முகத்தை நெருக்கமாக பதிவு செய்யும். அடுத்த நொடி அந்த காட்சி தமிழகத்தின் வீடுகளுக்குள் சென்றிருக்கும். காலை 7 மணி, ஒரு முன்னணி செய்தி தொலைக்காட்சியில் சிறப்பு விவாதம். திரையின் பின்னணியில் சிவாஜியின் பிரம்மாண்டமான புகைப்படம். அதன் கீழே பெரிய எழுத்துக்களில் திரிசூலம் 200. தொகுப்பாளர் உற்சாகமாக ஆரம்பிப்பார். தமிழ் சினிமாவின் நடிப்பு சிகரமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இன்று தனது 200வது திரைப்படத்தை தொட்டிருக்கிறார். ஒரே படத்தில் 3 வேடங்கள். இது ஒரு சாதாரணமான திரைப்பட வெளியீடா அல்லது தமிழ் சினிமாவின் ஒரு வரலாற்று தருணமா என்று கேட்பார். அதற்கு எதிரே அமர்ந்திருக்கும் மூத்த திரைப்பட விமர்சகர் சிரித்துக்கொண்டு, இது 200வது படம் என்பதற்காக மட்டும் முக்கியமானதல்ல, 200 படங்களுக்கு பிறகும் ஒரு நடிகர் தன்னை இன்னும் சவாலுக்கு உட்படுத்திக் கொள்கிறார் என்பதற்காக முக்கியமானது என்பார். உடனே மற்றொரு விமர்சகர் குறிப்பிட்டு, ஆனால் 3 வேடங்களில் நடிப்பது மட்டும் பெரிய விஷயமல்ல, அந்த 3 வேடங்களும் ஒன்றில் இருந்து ஒன்று எப்படி வேறுபடுகின்றன என்பதுதான் முக்கியம் என்பார். உடனே தொகுப்பாளர் கேட்பார், அப்படியானால் திரிசூலம் படத்தின் உண்மையான போட்டி யாருடன்? சிவாஜி மற்ற நடிகர்களுடன் போட்டியிடுகிறாரா, இல்லை தன்னுடைய முந்தைய நடிப்புகளுடைய போட்டியிடுகிறாரா? அந்த கேள்வியை அன்றைய நாள் முழுவதும் பேசப்பட்டிருக்கும். ஏனென்றால் சிவாஜி கணேசனின் 200வது படம் என்றால் அது ஒரு புதிய நடிகரின் முதல் படம் போல எதிர்பார்க்கப்படும் படம் அல்ல. இங்கே எதிர்பார்ப்பு வேறு விதமானது. சிவாஜி இந்த படத்தில் எப்படி நடிக்கப் போகிறார் என்பதுதான் கேள்வி. அதிலும் 3 வேடங்கள் என்ற செய்தி வந்தவுடன் ரசிகர்களின் கற்பனை இன்னும் உயர்ந்திருக்கும். 3இல் எந்த வேடம் அதிகம் பிடிக்கும்? 3க்கும் குரல் எப்படி மாற்றி இருப்பார்? உடன்மொழியை எப்படி வேறுபடுத்தி இருப்பார்? ஒரே காட்சியில் 3 கதாபாத்திரங்களும் சந்தித்தால் என்ன செய்வார் என்று ரசிகர்கள் தங்களுக்குள் விவாதம் செய்திருப்பார்கள். இன்றைய தொலைக்காட்சி உலகம் இருந்திருந்தால் ஒருவேளை ஒரு முழு நிகழ்ச்சியை 3 சிவாஜிகளில் உங்களுக்கு பிடித்தவர் யார் என்று நடத்தப்பட்டிருக்கும். திரையின் ஒரு பக்கத்தில் முதல் வேடம், இன்னொரு பக்கத்தில் 2வது வேடம், நடுவில் 3வது வேடம். அதற்கு கீழே நேரடி வாக்கெடுப்பு. முதல் வேடம் 32%, 2வது 28%, 3வது வேடம் 40% என்று எண்ணிக்கைகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நிகழ்ச்சி முடிவில் தொகுப்பாளர் சொல்ல வேண்டியிருக்கும் ஒரே வரி, எந்த வேடம் வென்றது என்பது முக்கியமல்ல, 3ஐயும் வென்றவர் ஒருவரே, அதுதான் சிவாஜி. காலை 9 மணி, இன்னொரு தொலைக்காட்சியில் திரிசூலம் சிறப்பு என்ற நிகழ்ச்சி. அங்கே ஒரு மூத்த நடிகர், ஒரு நாடக கலைஞர், ஒரு திரைப்பட விமர்சகர், ஒரு மூத்த ஒளிப்பதிவாளர் என்று 4 பேர் அமர்ந்திருப்பார்கள்.
அவர்களிடம் தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்பார். ஒரே நடிகர் 3 வேடங்களில் நடிக்கும் போது பார்வையாளர்களுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்தனி மனிதராக தெரிய செய்வது எப்படி சாத்தியம்? அதற்கு மூத்த நடிகர் சொல்வார், முகத்தை மட்டும் மாற்றினால் போதாது, குரல் மாற வேண்டும், மூச்சின் வேகம் மாற வேண்டும், நடையின் வேகம் மாற வேண்டும், பார்வையின் திசை மாற வேண்டும், கதாபாத்திரத்தின் உள்ளுணர்வு மாற வேண்டும். அப்போது திரையில் சிவாஜியின் ஒரு காட்சி ஓடும். விவாதம் திடீரென அமைதியாகிவிடும். ஏனென்றால் புத்தகத்தில் சொல்லிக் கொண்டிருந்த நடிப்பு இலக்கணத்தை அவர் திரையில் செய்து காட்டிக் கொண்டிருப்பார். அதுதான் நடிகர் திலகத்தின் தனித்தன்மை. அவரை பற்றி பேசும்போது அவர் நன்றாக நடித்தார் என்று ஒரு வரியில் முடித்துவிட முடியாது. அவருடைய நடிப்பை பிரித்து பார்க்க வேண்டியுள்ளது. குரலை பார்க்க வேண்டும், கண்களை பார்க்க வேண்டும், உடல் மொழியை பார்க்க வேண்டும், இடைவெளியை பார்க்க வேண்டும். வசனம் முடிந்த பிறகு அவர் எப்படி நிற்கிறார் என்பதை கூட கவனிக்க வேண்டும். ஒரு நடிகரின் நடிப்பை ஆய்வு செய்யும் போது அவருடைய மௌனத்தையும் ஆய்வு செய்ய வேண்டிய நிலை வந்தால் அந்த நடிகரின் கலை எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து கொள்ளலாம். மதியம் 12 மணி. தொலைக்காட்சியில் இன்னொரு விவாதம். தலைப்பு: 200வது படத்தில் சிவாஜி சாதனையின் உச்சமா, இன்னொரு புதிய தொடக்கமா? ஒருபுறம் மூத்த பத்திரிகையாளர், இன்னொரு புறம் இளம் திரைப்பட விமர்சகர். மூன்றாவது இருக்கையில் சிவாஜியுடன் பணியாற்றிய கலைஞர். தொகுப்பாளர் கேட்பார், 200 படங்களுக்கு பிறகு ஒரு நடிகரிடம் இன்னும் என்ன எதிர்பார்க்க முடியும்? மூத்தவர் உடனே பதிலளிப்பார், அதுதான் இந்த படத்தின் சுவராசியம். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்துவிட்டார் என்று நாம் நினைக்கும் போது 3 வேடங்களுடன் வருகிறார். இளம் விமர்சகர் சிரித்துக் கொண்டே சொல்வார், அதனால்தான் திரிசூலம் ஒரு 200வது படம் அல்ல, 200 படங்களுக்கு பிறகும் நடிப்பின் மீது ஆர்வம் குறையவில்லை என்பதற்கான படம். அந்த சொல் அன்றைய நாள் முழுவதும் தலைப்பாக ஓடியிருக்கும். 200 படங்களுக்கு பிறகும் நடிப்பின் மீது ஆர்வம் குறையாத நடிகர். ஒரு நடிகரின் பெருமை அவர் எத்தனை படங்களில் நடித்தார் என்பதில் மட்டும் இல்லை, எத்தனை படங்களுக்கு பிறகும் அவருடைய நடிப்பை பற்றி மக்கள் புதிதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் தான் இருக்கின்றது. மாலை நேரம். முதல் காட்சிகள் முடிந்துவிட்டன. தொலைக்காட்சி நிருபர்கள் திரையரங்குகளுக்கு வெளியே நிற்கிறார்கள். படம் பார்த்துவிட்டு வரும் ரசிகர்களிடம் நேரடி கருத்து என்று தலைப்பு. ஒருவர் கண்களில் கண்ணீருடன் வருகிறார். எப்படி இருந்தது என்று கேட்பார்கள். அவர் சொல்வார், சிவாஜி 3 வேடங்களில் நடிக்கிறார் என்று தெரிந்து வந்தேன், ஆனால் 3 பேரையும் பார்த்த உணர்வுடன் வெளியே வருகிறேன். மற்ற ஒருவர் சொல்வார், 200வது படம் என்பதற்காக வந்தேன், சிவாஜியின் நடிப்புக்காக மீண்டும் வருவேன். இன்னொருவர் சொல்வார், 3 வேடங்களில் யார் சிறந்தவர் என்று கேட்காதீர்கள், 3மே வேறு வேறு சிவாஜி. அந்த ஒரு வாக்கியம் அன்றைய தொலைக்காட்சி தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கும். ரசிகர்களின் தீர்ப்பு: 3 வேடங்களில் வென்றார் சிவாஜி. இரவு 8 மணி. பிரதான செய்தி நேரம். அன்றைய முக்கிய செய்திகளுக்கு நடுவே திரிசூலம் இடம்பெறும். இன்று வெளியான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 200வது திரைப்படமான திரிசூலம் திரைப்படத்துக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. ஒரே படத்தில் 3 வேடங்களில் நடித்துள்ள சிவாஜியின் நடிப்பு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்று செய்தி வாசிப்பாளர் வாசிப்பார். அதற்கு பிறகு சிறப்பு தொகுப்பு. சிவாஜியின் பழைய படங்களில் இருந்து காட்சிகள் ஒன்றுபின் ஒன்றாக ஓடும். இளம் சிவாஜி, கம்பீரமான சிவாஜி, காதலனாக சிவாஜி, வீரனாக சிவாஜி, தந்தையாக சிவாஜி, அரசனாக சிவாஜி, ஏழையாக சிவாஜி, கோபமாக சிவாஜி, கண்ணீருடன் சிவாஜி. பின்னர் திடீரென்று திரையில் திரிசூலம் படத்தின் 3 முகங்கள், அதனுடைய பின்னணியில் ஒரு குரல். 200 படங்கள், எண்ணற்ற கதாபாத்திரங்கள், அளவிட முடியாத உணர்ச்சிகள். இன்று அந்த பயணத்தில் இன்னொரு மைல்கல், திரிசூலம். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு தலைமுறை, இந்த மனிதர் 200 படங்கள் நடித்து விட்டாரா என்று வியந்திருக்கும். அடுத்த தலைமுறை இன்னும் எத்தனை விதமாக நடிக்க முடியும் என்று வியந்திருக்கும். இதுதான் சிவாஜியின் சாதனையின் அழகு. அவர் வெறும் எண்ணிக்கையை தாண்டவில்லை, எண்ணிக்கையே அவருடைய நடிப்பின் முன்னால் சிறியதாகிவிட்டது. இரவு 10 மணி. திரிசூலம் முதல் நாள் மக்கள் தீர்ப்பு என்ற விவாதம் தொடங்கும். அங்கே ஒரு கேள்வி எழும், சிவாஜியின் 200வது படம் என்பதால் தான் மக்கள் திரையரங்குகளுக்கு வந்தார்களா, அல்லது சிவாஜியின் நடிப்பை பார்க்கவே வந்தார்களா? அதற்கு பதில் சொல்ல தேவையே இல்லை. திரையரங்குகளுக்கு வெளியே இருக்கும் கூட்டம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும். ஒரு திரைப்படம் வெற்றி பெறலாம், ஒரு நடிகர் வெற்றி பெறலாம், ஒரு திரைப்படத்தின் வெளியீடு கொண்டாட்டமாக மாறலாம். ஆனால் ஒரு நடிகரின் 200வது படமே ஒரு தலைமுறையின் நினைவாக மாறுவது வேறு ஒரு விஷயம். அதுதான் திரிசூலம். அதனால்தான் இன்று நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டியது வெறும் அப்போது தொலைக்காட்சிகள் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பது அல்ல, அப்போது ஊடகங்கள் இருந்திருந்தால் சிவாஜியின் 200வது படத்தை ஊடகங்கள் எப்படி கொண்டாடியிருக்கும் என்பதுதான். ஒரு சேனல் அவருடைய 200 படங்களின் பட்டியலை எடுத்திருக்கும், இன்னொரு சேனல் அவருடைய சிறந்த வசனங்களை ஒளிபரப்பு செய்திருக்கும், மற்றொரு சேனல் சிவாஜியின் சிறந்த 10 கதாபாத்திரங்கள் என்று பட்டியல் போட்டிருக்கும், மற்றொன்று சிவாஜியின் குரலா, கண்களா, உடல் மொழியா,
எது அவருடைய மிகப்பெரிய ஆயுதம் என்று கேள்வி எழுப்பியிருக்கும். ஒரு சேனல் 3 வேடங்களில் யார் சிறந்தவர் என்று ரசிகர்களிடம் வாக்கெடுப்பு நடத்தியிருக்கும். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு விவாதம் மட்டும் முடிவில்லாமல் தொடர்ந்திருக்கும். 200 படங்களுக்கு பிறகும் சிவாஜி ஏன் இன்னும் நடிகர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறார்? அதற்கான பதில் திரிசூலம் படத்திலேயே உள்ளது. ஏனென்றால் அவர் 200வது படத்தில் ஓய்வெடுக்கவில்லை. அவர் 200வது படத்தில் தன்னை மீண்டும் சவாலுக்கு அழைத்தார். ஒரே உடலில் 3 மனிதர்களை உருவாக்கினார். ஒரே குரலில் 3 ஊடகங்களை பேச வைத்தார். ஒரே முகத்தில் 3 மனநிலைகளை பதிவு செய்தார். அதனால்தான் திரிசூலம் என்ற பெயர் ஒரு திரைப்படத்தின் பெயராக மட்டும் இல்லாமல் சிவாஜி நடிப்புக்கு ஒரு உருவகமாகவே மாறுகின்றது. 3 முனைகள், 3 வேடங்கள், 3 குணங்கள். ஆனால் அவற்றை ஒன்றாக இணைக்கும் மையப்புள்ளி ஒன்றே ஒன்று, நடிகர் திலகம். இன்றைக்கு ஒரு பெரிய நடிகரின் படம் வெளியாகும் போது தொலைக்காட்சிகள் இது சாதனையை முறியடிக்குமா என்று கேட்கின்றன. 1979 அந்த வசதி இருந்திருந்தால் திரிசூலம் குறித்து இன்னும் பெரிய கேள்வி எழுந்திருக்கும். இது ஒரு சாதனையை முறியடிக்கப் போகிறதா என்று அல்ல. 200 படங்களை கடந்துவிட்ட பிறகும் இந்த மனிதரின் நடிப்புக்கு இன்னும் எல்லை இருக்கின்றதா என்று. அந்த கேள்விக்கு அன்றைய திரையரங்குகள் கொடுத்த பதில் மிக பெரியது. திரை திறந்தது, 3 சிவாஜிகள் வந்தார்கள். திரை இறங்கியது, ஒரே ஒரு சிவாஜி மட்டும் மக்களின் மனதில் இன்னும் உயரமாக நின்றார். அதுதான் திரிசூலம். அதுதான் 200வது படத்தின் பெருமை. அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற பெயரின் அழியாத வலிமை. நேயர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.